குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்த போதிலும் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் அருவிகளில் குளிப்பதற்கான தடை 3வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் கணேசன். வணக்கம் கணேசன், இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் ரீனா. தென்காசி மாவட்டத்தில் கடந்த 16ஆம் தேதி இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் கனமழையானது நீடித்து வந்தது. இதனால் சுற்றுலா தலமான குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவிகளில் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின் கருத்தில் கொண்டு கடந்த 2 தினங்களாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று ஓரளவு மழை நின்ற நிலையில் தற்போது குற்றால அருவிகளில் நீர்வரத்தானது சீராக விழுந்த போதிலும் அபாய வளைவை கடந்து நீர்வரத்து இருப்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 3வது நாளாக இன்று சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் நேற்று முன்தினம் ஒரே நாளில் தென்காசி மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் ஒரே நாளில் 2067.80 மில்லிமீட்டர் கனமழையானது பெய்தது. இதனால் நீர்பிடிப்பு பகுதிகளான குண்டாறு, கருப்பாநதி, கடனா நதி, ராமநதி, அடவி நயினார் கோவில் அணைகளில் நீர்நிலை பெருகியதுடன் உபரி நீர்கள் அணையிலிருந்து அதிக அளவு வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் ஆற்றுப்படுகைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தமிழக பேரிடர் மற்றும் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வருவாய்த்துறை குழுவினருடன் பேரிடர் மேலாண்மை மீட்பு பணிகளுடன் ஒவ்வொரு பகுதிகளாக சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிவாரணங்களை வழங்கி வருகிறார். இதே போன்று தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட பிசான சாகுபடி செய்துள்ள விவசாயிகளின் நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கணேசன்.